Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம 5 நிமிஷத்துல சட்டுன்னு பண்ற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற ஒரு சுவையான மாங்காய் ஜாம் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் பெரிய மாங்காவா எடுத்துக்கோங்க. அதோட ஓரங்களை கட் பண்ணிட்டு இந்த மாங்காய் தோலை ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. இந்த தோல் நீக்கிய மாங்காவை இப்ப நம்ம நல்லா துருவிடலாம். இப்போ நல்லா துருவியாச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. துருவின மாங்காவை குக்கர்ல போட்டுருங்க. குக்கர்ல போட்டு ஜஸ்ட் அது முங்குற அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ மூடி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது தூசி மண் இல்லாத சுத்தமான வெல்லம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த வெல்லத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேங்க. வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஹீட்லயும் அந்த வெல்லம் நல்லா அப்படியே கரைஞ்சிருங்க. கரைஞ்சு அந்த மாங்காய் இந்த வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடும். இந்த டைம்ல நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இனிப்போட டேஸ்ட் உங்களுக்கு வெல்லம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. இல்ல இந்த அளவே போதும்னா ஓகேங்க. எனக்கு இப்ப இது கரெக்டா வந்துருச்சு. இப்ப நான் இதை இறக்கிட்டு தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பை உடைச்சு அதை நல்லா பொன்னிறமா பொரிச்சு இதுல நம்ம சேர்த்துடலாம். இதை நீங்க சேர்க்காம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பட் இதை நீங்க சேர்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட்ல இருக்குங்க. அதனால நீங்க இதை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருவோங்க. இதை நீங்க வெளியே வச்சீங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. இதே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 15 நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்குங்க. ஆனா நீங்க செஞ்சு 2 நாள்ல இது காலி ஆயிடும். இது அவ்வளவு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபிங்க. இது எல்லா வகையான சாதம், குஸ்கா, நெய் சோறு, பிரியாணி எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் சைடு டிஷ். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட எங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.